ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. 2025 ஆண்டின் மிகவும் முக்கியமான மாதமாக வருவது இந்த மூன்றாவது மாதம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? மார்ச் மாதமானது வருது. மார்ச் மாதத்தில் மிகவும் முக்கியமான சம்பவமானது நடக்க போகுது. அதுதான் இந்த ஆண்டுடைய மிகவும் ஆபத்தான சம்பவம். அப்படி என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? 2025 ஆண்டின் மிகவும் முக்கியமான கிரகணமானது மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒரு ஆபத்தானது உருவாகுது. அந்த ஆபத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த இருக்கக்கூடிய அந்த ஆபத்து மீன ராசியில் சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் நடக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நடக்க போகிற கிரகணம் என்ன கிரகணம்னா சூரிய கிரகணம் தான் நடக்க போகுது. 2025 ஆண்டின் முதல் கிரகணமான சூரிய கிரகணமானது நடக்க இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது மார்ச்சில் 29ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. ஆக்சுவலி அன்று சனிக்கிழமை. அன்று நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தின் அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற தாள்களை எல்லாம் அதிரடியாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். வாங்க சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. கிரகணத்தின் போது இதை நேரில் காண நிறைய இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். அப்படியாக 2025 ஆண்டின் முதல் கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி நடைபெற்றது. முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகணம் நிகழ இருக்கு. இது சூரிய கிரகணம் ஆகும். இது மார்ச்சுடைய 29ஆம் தேதி சனிக்கிழமை நிகழ இருக்கு. ஆக்சுவலி இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. ஏன்னா பகல் நேரத்தில் நடக்கிறதுனால பார்க்க முடியாது. இது ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிகா உள்ளிட்ட சில பகுதிகளில் காண முடியும். ஆக்சுவலி இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு துவங்கி மாலை 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:13 மணிக்கு நிறைவடைய இருக்கு. அதனால் இந்த கிரகணத்தை நாம் இந்தியாவில் காண முடியாது. இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமாக கருதப்படுது. அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தில் நாம் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அந்த சில விஷயங்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அதே போல் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அது என்னங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரிய கிரகணத்தின் பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும். இது ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் சூரிய கிரகணம் பொழுது நீங்கள் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலன் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம கடவுளுடைய மந்திரங்கள் சொல்லி உச்சரிப்பது நன்மை தரும். அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நம்ம தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும். முடிந்த வர வெயிலில் சுற்றாமல் வீட்டிலையே இருக்கிறது நன்மை தரும். அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்வது நன்மை தரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் கிரகண நேரத்தில்
முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள்லாம் நீங்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸு, பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிட்லாம். அதை தவிர்த்து வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கிரகண நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தூங்கும் பொழுது உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கக்கூடும். அதனால் தயவு செய்து அதை தவிர்க்க வேண்டும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யணுங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக உங்கள் ராசிக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த கிரகண தாக்கத்தால் என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன். மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் கூட பணியில் நிம்மதியான நிலையானது இருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சில தடைகளுக்கு பின் கெட்டும். ஸோ கடன்கள் வந்து குறையும். கடன்கள் குறையிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச வாக்கில் நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நீங்கும். மன விருத்தம் நீங்கும். தேவையான பொருட்கள் வாங்கிறதா இருந்தால் வாங்கி மகிழலாம். எதிலும் ஒரு பக்கம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கவலை வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கிடைக்க செய்யும். ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய பாராட்டுக்களை எல்லாமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே உத்திராடாதியில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிரகணத்தினால பணவரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கெட்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயம் உண்டாகும். புத்திர வழியில் மனக்கவலை ஏற்படும். பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். ஸோ குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்ளலாம். கலைத்துறையில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கி வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும். புத்திசாலித்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு நடக்கும். அப்புறம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரேவதியில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிரகண டைமில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் அமையும். புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். சொந்த பூமி, வண்டி வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் ஆபத்தானது வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். நெடுநாளைய சங்கடம் தீரும். பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து கூடும். எதிர்ப்புகள் விலகும். மனமகிழ்ச்சி உண்டாகும். ஸோ இந்த மாதிரியான பலன் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி வந்து மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். நன்றி.